மாதிரி பெருசாக்குவோம். நெக்ஸ்ட் சாக்ரா நேச்சர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம மறுபடியும் ரசிங்கனை தான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்க போறோம். ரசிங்கன் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு பியூர் சாக்ரா கண்ட்ரோல் அண்ட் ஷேப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும்தான். அண்ட் அதுல எக்ஸ்ட்ரீம் ரொட்டேஷன் அண்ட் கம்ப்ரெஷன் இருக்கும். அண்ட் ரசிங்கன் ஒரு இன்கம்ப்ளீட் ஜுட்ஸு. அண்ட் ரசிங்கனை சூப்பர் ரசிங்கனா மாத்த, அதாவது கம்ப்ளீட் ஜுட்ஸுவா மாத்த ஒரு பர்சன் ரசிகனுக்குள்ள அவங்களோட சாக்ரா நேச்சரை அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் ரசிகனை சூப்பர் ரசிகனா மாறும். அதுவரை ரசிகன் ஒரு இன்கம்ப்ளீட் ஜுட்ஸுவா தான் இருக்கும். பட் அந்த இன்கம்ப்ளீட் ஜுட்ஸுவே அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம சிடோரிக்கு வருவோம். சிடோரி ரசிகன்ல லைட்னிங் நேச்சரை அப்ளை பண்றப்ப கக்காஷி மிஸ்டேக்கா சிடோரியை லேர்ன் பண்ணியிருப்பான். அண்ட் சிடோரி சூப்பர் ரசிகன் லிஸ்ட்ல வராது. அது ஒரு மிஸ்டேக்னால கிரியேட் ஆன ஒரு ஜுட்ஸு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், ரசிகன்ல இருந்து தானே சிடோரி வந்துச்சு அப்படின்னா ஏன் சிடோரிக்கு மட்டும் ஹேண்ட் சைன் யூஸ் பண்றாங்க, பட் ரசிகனுக்கு மட்டும் ஏன் ஹேண்ட் சைன் யூஸ் பண்ணல? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சைன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஷினோபி